கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணும். அன்பை கொண்டாடும், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணும். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்வில் சமத்துவம் காணும். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்வில் சமத்துவம் காணும். பிளவுகள் பிணக்குகள் மங்களூரியுடன் மகிழ்வுடன் யாமழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பணி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் நீர் வருக. குருகுலமே வருக. மங்களூரியுடன் மகிழ்வுடன் யாமழைத்தோம் மக்கள் வருக.
திருப்புகழை இசைக்கின்ற இனிய யாங்கனு என்னை தர வந்தே இனிதே நீ மீட்டும் ஆதய பீடம் அடைந்தேன் நானும் அற்பட பொருளாய் மாற புறவும் உங்கள் அனைவரோடும் இறைவன் இதயத்தில் உறைவாரானால் அன்பு மலரும். அன்பு மலர்ந்தால் நாம் இறைவனின் இல்லமாவோம். இறை இயேசுவில் இனியவர்களே, திருத்தூதர் பேதுரு திரு அவையின் பாறையானார், அடித்தளமானார், ஆணி வேரானார். அத்திரு அவை தலைவரை பாதுகாவலராக கொண்டுள்ள நம் திருத்தூதர் பேதுரு ஆலய அடிக்கல் நாட்டு விழா. ஆம், இன்று நம் திரு அவை கொண்டாடி மகிழும் திருத்தூதர்கள் பேதுரு பவுல் பேராலய திருப்பீட நேர்ந்தளிப்பு விழாவாம். இப்பெரும் பலியினை நிறைவேற்றி நமக்கு இறையாசீர் வழங்க வருகை தந்திருக்கும் ஆயர் அவர்களையும் அருட்பணியாளர்களையும் பலியில் பங்கேற்க வந்திருக்கும் அருட்சகோதரிகளையும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்றைய மைய சிந்தனை அன்பினால் இறை இல்லமாவோம் என்பதாகும். அன்பே கடவுள். அன்பு இல்லாத இடத்தில் இறைவன் உறைய இயலாது. ஆகவே நம்மிடையே காணப்படும் அன்பிற்கு எதிரான செயல்களை களைவோம். அன்பை அடிப்படையாக கொண்ட உறவுகள், கருணையால் நிறைந்த செயல்கள், சகோதரத்துவத்தால் இணைந்த மனங்கள் நம்மை இறைவனின் இல்லமாக மாற்றும். இன்றைய பலியில் நம் குடும்பங்களில் இறை அன்பு வளர, நம் இதயங்களில் அமைதி நிலைக்க, நம் சமூகத்தில் ஒற்றுமை பெருக இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவன் நம்முள் தங்கி நம் இதயங்களை தம் இல்லமாக மாற்ற இணைவோம் இத்தியாக பலிதனில். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவும் கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, கிறிஸ்து, கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா. இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவரின் மாட்சியில் இருப்பவனீரே. ஆமென். உமது திரு அவையை பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாக இறையறிவின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சியை அடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்பிற்கு உரியோராயும் இருப்பர் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப அன்பு, அமைதி, நீதி ஆகிய இறையாட்சி மனப்பான்மையோடு அழகுற, அமைதியுற, அனைத்து மக்களும் இன்புற எம் குளித்துறை மறை மாவட்டத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்பு ஆயர் அவர்களை அன்பென்னும் தீபமேற்ற அன்போடு அழைக்கிறோம். இறை வார்த்தை தன்னை வாழ்வாக்கி ஆன்மீக தாகமும் பணி வாழ்வே தன் வாழ்வு என கொண்டு வங்கிகளின் மேலாண்மை இயக்குனராகவும் கூட்டமாவு பங்கினை பாங்கோடு வழிநடத்தும்
அருள்தந்தை பெஞ்சமின், மறை மாவட்ட திருத்தலம் ஆகிய நட்டால திருத்தல அதிபர் தந்தை பால் ரிச்சர்ட் ஜோசப் ஆகிய எமது மண்ணின் மைந்தர்களை உறவென்னும் தீபமேற்ற உறவோடு அழைக்கின்றோம். இசை புலமையோடு திருப்பலியில் விண்ணக அனுபவத்தை உணர செய்தும் அன்போடும் கண்டிப்போடும் உயரிய சிந்தனைகளை செயல் வடிவங்கள் ஆக்கி சிறப்பாக அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் எம் தந்தையர் இருவரையும் அவர்களோடு இணைந்து எம் வழிகாட்டி அருள் சகோதரி ரோஸ்மேரி அவர்களையும் பாசம் என்னும் தீபம் ஏற்ற பாசத்தோடு அழைக்கிறோம். ஒரு மனிதனின் வெற்றிக்கு பின் இருப்பது அவனின் தாயின் அன்பு. அத்தகைய தாயன்போடு எங்கள் வளர்ச்சியில் இன்பங்கண்டு எங்கள் அனைத்து நிகழ்வுகளில் இறுதி வரை எங்களோடு இணைந்து எங்களை ஊக்கமூட்டிக் கொண்டிருப்பவர்கள் எம் தாய்ப்பங்கு மக்கள். அவர்கள் சார்பாக அருள்பணி பேரவையினரை உறவென்னும் தீபமேற்ற உறவோடு அழைக்கிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அனைவரோடும் இணைந்து எம் பங்கை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முயற்சித்து கொண்டிருக்கும் எம் பங்கின் அருட்பணி பேரவை நிர்வாகிகளை பணிதீபமேற்ற பணிவோடு அழைக்கிறோம். ஒளியை ஏற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். கொண்டிருந்ததோடு தம் மக்களின் முழு நம்பிக்கையையும் பெற்றிருந்தார். தம் குடும்பம் ஆசி பெற வேண்டும் நிகழ்வை சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, அருள் வாக்குகள் 25 முதல் 29 முடிய. ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளே, நான் உனக்கு ஒரு இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீர் கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியனுக்கு அருளியவர் நீரே. ஊழியனின் குடும்பம் என்றும் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மாதோடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. திரு கைகளில் என்னை தாங்கினார். இரு கண்களால் என் முகம் நோக்கினார். உன் அன்பு மேலா
மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் இயேசுவே. வலுவின்றி வளமின்றி நான் வேகையில் ஒரு நேச கரம் தானே என்னை தாங்கிடும். உறவின்றி துணையின்றி நான் சாய்கையில் ஒரு வார்த்தை உயிரோட்டி உருவாக்கிடும். நம்பும் எனக்கு குறையில்லையே, உன் துணை கொண்டு நடப்பே தடையில்லையே. இயேசுவே என் நேசனே, உன் அன்பே போதுமே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் இயேசுவே. வாழும் எனக்கு சோர்வில்லையே, உன் குரல் கேட்டு நடப்பே உன் பிள்ளையே. இயேசுவே நேசனே, உன் அன்பே போதுமே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் இயேசுவே. திரு கைகளில் என்னை தாங்கினார், உன் அன்பு மேலானது. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் இயேசுவே. நாம் அனைவரும் இறைவன் கட்டுகின்ற கோயில். இயேசுவே அதன் அடித்தளம். நம் உடல் தூய ஆவியார் தங்கும் கோயில். அதை தூய்மையாக வைத்திருப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு என கூறும் 2ஆம் வாசகத்துக்கு செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 3 அருள் வாக்குகள்
9 முதல் 11 மற்றும் 16, 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டடக் கலைஞர் போல் அடித்தளம் விட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையாகி இறைவன்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. பிரிவு 15. இறை வார்த்தைகள் 1 மற்றும் 5 முதல் 12 வரை. பிரிவு 15. இறை வார்த்தைகள் 1 மற்றும் 5 முதல் 12 வரை. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவரிடம் ஒருவர் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆசீர்வாதங்களை அதிகமாக பொழிகின்ற நாள். அருளுக்கு மேல் அருளை கடவுள் அள்ளி பொழிகின்ற
நல்ல நாள். நமக்கு ஒரு அருமையான பாதுகாவலரை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இந்த சேரிக்கடை பங்கிலே புனித பேதுருவை நாமெல்லாம் பாதுகாவலராக கொண்டு அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய பராமரிப்பிலே, அவருடைய பாதுகாவலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த பேதுருவினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நம் பாதுகாவலர் பேதுரு நம்பிக்கையின் சிகரமாக இருக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசு அவருடைய கையிலே அந்த நம்பிக்கையின் திறவுகோலை கொடுத்தார். எனவேதான் நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிட்டார். அதைவிட சிறப்பாக தன்னுடைய திருத்தூது பணியினால் இந்த உலகத்தையே ஆட்கொண்ட ஒரு மாபெரும் தலைவராக, புனிதராக, திரு அவையினுடைய தூணாக இருக்கின்ற அவர், ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து நீ பாறை என்று சொன்னார். அந்த அளவுக்கு உறுதியான ஆழமான இறை நம்பிக்கையோடு இறைவனுடைய பணியை செய்த ஒரு மாபெரும் புனிதர் நம்முடைய பங்குக்கு பாதுகாவலராக கிடைத்திருக்கின்றார். இந்த நாளிலே புனித பேதுரு மற்றும் புனித பவுல் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழுகின்ற இந்த நல்ல நாளிலே நம்முடைய பங்கு தளத்திலே ஒரு அருமையான மகிழ்வான ஒரு நிகழ்வை நாம் இந்த புனித திருப்பலியோடு இணைத்து கொண்டாடி மகிழுகின்றோம். புனித பேதுரு ஆலயத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடி மகிழுகின்றோம். எனவே இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லோரையும் முதலிலே சிறப்பாக வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அருமையாக ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும். புனித பேதுரு பேராலயம் பெருங்கோவிலினுடைய நேர்ந்தளிப்பு விழாவிலே இந்த புனித பேதுரு கோவிலுக்கும் நாம் அடிக்கல் நாட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு, ஆர்வத்தோடு இந்த நாளிலே இந்த பணியை தொடங்குகின்ற வேளையிலே அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இந்த பங்கினுடைய அருள்பணியாளர் ஜெரால்டு ஜஸ்டின் அவர்களுக்கும், அதே போல அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அருள்பணியாளர் ஜெரோன், அதே போல இந்த பங்கிலே உள்ள பங்கு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அருள் சகோதரிகள், இந்த பங்கிலே உள்ள அன்பான இறைமக்கள், இந்த நிகழ்விலே பங்கெடுக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு புனித பயணத்தை, ஒரு புனித பணியை இந்த இடத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுகின்ற ஒரு புனிதமான பணியை நாம் செய்ய இருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு வாசிக்க கேட்ட வாசகங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை பற்றி, அல்லது இந்த ஆலயத்தை நாம் எப்படி கட்ட வேண்டும் என்பதை பற்றி, ஆலயத்தினுடைய மேன்மை சிறப்பை பற்றி தான் இன்றைய வாசகங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லுகின்றது. யார் இந்த ஆலயத்தை கட்டப்போவது? சேரிக்கடையில் ஆலயம் கட்டப்போகின்றோம். ஃபாதர் ஜெரால்டு ஜஸ்டின் கட்டப்போகிறாரா, இல்லை பங்கு பேரவையில் உள்ளவங்க கட்ட போகிறாங்களா? சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் கட்ட போகிறாங்களா? இல்லையா, சிஸ்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. கொத்தனார் கட்ட போகிறாரா? என்ஜினியர் கட்ட போகிறாரா? இறை மக்கள் கட்ட போகிறார்களா? யார் இந்த ஆலயத்தை அன்புக்குரியவர்களே கட்டப்போவது? இதற்கான விடையைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. யார் ஆலயத்தை கட்டப்போவது? தாவீது அரசரை பார்க்கின்றோம். கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட அவர் விரும்புகின்றார். நான் கேதுரு மரத்தாலான மாளிகையிலே, அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த அன்பு கடவுள் எங்களோடு பயணம் செய்திருக்கின்றார். இதுவரை எங்களை அவர் வழிநடத்தி இருக்கின்றார், பராமரித்திருக்கின்றார், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து இருக்கின்றார். ஆனால் அந்த கடவுளுக்கு என்று ஒரு ஆலயம் இல்லை.
எனவே அந்த கடவுள் உறைவதற்காக அந்த கடவுளினுடைய இல்லிடமாக ஒரு அருமையான ஆலயத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். அப்பொழுதுதான் அவர் நாத்தானிடத்திலே பேசுவதை நாம் பார்க்கின்றோம். நாத்தான் இறைவாக்கினர் தாவீதிடத்திலே சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளையும் நாம் இந்த பகுதிக்கு முன்னால் அருமையாக நாம் வாசிக்கின்றோம். எனவே ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற வேளையிலே அந்த நாத்தான் அவருக்கு சொல்லுகின்ற அருமையான வார்த்தை, ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவார். இந்த ஆலயத்தை நீ கட்டப்போவதில்லை, மாறாக ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவார். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நான் உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், உன்னுடைய மக்களினத்தை நான் பெருகச் செய்வேன், உன்னுடைய அரசை நிலைநாட்டுவேன், உன்னுடைய மகன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அவர் அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் பேசுகின்றார். எனவே ஆண்டவரே உனக்காக ஆலயத்தை கட்டுவார். அதனால சேரி கடையிலே ஆலயத்தை கட்டப்போவது ஆண்டவர்தான், நான் அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, நம் வழியாக ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப போகின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய சக்தி, இவற்றில்தான் நம்பிக்கை வைத்து இன்றைக்கு நாம் அடிக்கல் நாட்டுகின்றோம். சீயோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூலைக்கல் என்று நாம் இந்த அடித்தளம் இடுகின்ற பொழுது வழக்கமாக நாம் வாசிப்பது உண்டு. எனவே இன்றைக்கு விலை உயர்ந்த ஒரு கல்லை, ஒரு மூலை கல்லை இந்த புனித பேதுரு ஆலயத்தினுடைய அடிக்கல்லாக இந்த திருப்பலி முடிந்தவுடனே நாட்டுவதற்காக நாம் எல்லாம் இருக்கின்ற வேளையிலே அன்புக்குரியவர்களே, இந்த கல், அந்த ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுக்கின்ற இந்த கல், இந்த கல்லை சுற்றி நடைபெற இருக்கின்ற இந்த பணிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே செய்ய இருக்கின்றார், ஆண்டவர் செயலாற்றுகின்றார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே நம் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கருவிகளாக இருக்க போகின்றோம். அதனால எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நாங்க கட்டிடுவோம், எங்கிட்ட பொருட்கள் இருக்கு, நாங்கள் கட்டி விடுவோம், எங்கள்கிட்ட கொத்தர் இருக்காங்க, என்ஜினியர் இருக்காங்க, நாங்க கட்டி விடுவோம், யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவரே ஆலயத்தை கட்டுகின்றார். எனவே அந்த ஆண்டவருடைய அருள் துணையை நம்பி அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஆலயத்தை இந்த இடத்திலே கட்டி எழுப்ப இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது அதற்கு முன்னால் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப இருக்கின்ற இறைவனுடைய அருளோடு, துணையோடு, ஆற்றலோடு நம் வழியாக அவர் கட்டியெழுப்புகின்ற இந்த ஆலயத்தை அவரோடு இணைந்து உடன் உழைப்பாளர்களாக கட்டியெழுப்ப இருக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைக்கு கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்றார். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். நீங்களே ஆலயம். ஆண்டவர் இயேசு அடித்தளமாக இருக்கின்றார். நீங்களே உயிருள்ள ஆலயம். அவர் கட்டி எழுப்புகின்ற கட்டடம் தூய ஆவியானவருடைய ஆலயம் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த இடத்திலே நாம் ஒரு அருமையான கட்டடம் கட்டி எழுப்ப இருக்கின்றோம். ஆண்டவருக்கான ஒரு அருமையான ஆலயத்தை கட்டி எழுப்ப இருக்கின்றோம். எத்தனை கோடின்னு தெரியல, 1.5 கோடின்னு சொல்லுவாங்க, 3 கோடியில போய் முடியும் சில நேரம், அது தெரியாது. ஆனால் இந்த இடத்திலே நாம் கட்டப்போகின்ற இந்த ஆலயம் அன்புக்குரியவர்களே, இங்க செங்கலை பயன்படுத்த போகிறோம், இங்க சாந்து பயன்படுத்த போகிறோம், இங்கே பலவிதமான மரங்களை பயன்படுத்த போகிறோம், டைல்ஸ் பயன்படுத்த போகிறோம், இன்னும் பல்வேறு பொருட்களை எல்லாம் கொண்டு இந்த ஆலயத்தை இந்த இடத்திலே நாம் கட்டி எழுப்ப போகின்றோம். ஆனால் கற்களால், செங்கலால் நாம் கட்டியெழுப்ப போகின்ற இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு முன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை கடவுள் சொல்லுகின்றார்.
நீங்களே ஆலயம், உயிருள்ள ஆலயம். அப்படி என்று சொன்னால் மனித ஆலயங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும், நம்மிடத்திலே இருக்க வேண்டிய பண்பு நலங்கள் என்ன என்பதை அவர் நமக்கு சொல்லுகின்றார். எனவே இந்த ஆலயத்தை அன்புக்குரியவர்களே இந்த இடத்திலே கட்டி எழுப்புகின்ற பொழுது நம்முடைய மனநிலைகள் எதுவாக இருக்க வேண்டும்? இது ஆண்டவருக்காக கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு ஆலயம். எனவே நாம் அனைவரும் அன்போடு, உறவோடு, ஒற்றுமையோடு, தோழமையோடு, பகிர்வோடு, கூட்டு பொறுப்போடு, கூட்டு உறவோடு நாம் எல்லாம் இதை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். எனவே நீங்களே ஆலயம் என்று சொல்லுகின்ற பொழுது நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய அன்பு, மன்னிப்பு, கருணை, இரக்கம், சகோதரத்துவம், பகிர்வு ஆகிய அத்தனை நற்பண்புகளையும் அவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுத் தருகின்றார். காரணம், ஒரு ஆலயத்தை கட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆலயத்தை கட்டுவது எளிதான காரியம் அல்ல, கடினமான காரியம். ஆனால் நாம் அனைவரும் உயிருள்ள ஆலயங்களாக இருந்தால் இந்த ஆலயத்தை கட்டுவது மிக எளிதானது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன்னால் நாம் அனைவரும் உயிருள்ள மனித ஆலயங்களாக இணைந்து இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுதுதான் அந்த ஆலயம் உண்மையிலேயே பொருளுள்ள ஒன்றாக இருக்கும் என்பதை நமக்கு கற்றுத் தருகின்றார். எனவே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப இருக்கின்ற இந்த வேளையிலே இறைவனே நமக்கு அவருடைய ஆற்றலை தருகின்றார், சக்தியை தருகின்றார், வல்லமையை தருகின்றார். ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய முயற்சி, நம்முடைய உழைப்பு, நம்முடைய கடின உழைப்பு, நம்முடைய ஒத்துழைப்பு, நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய ஈடுபாடு அனைத்தும் மிக இன்றியமையாதது என்பதையும் அன்புக்குரியவர்களே அவர் நமக்கு சிறப்பாக கற்றுத் தருகின்றார். எனவேதான் நாம் இணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும். அதனால் இதில் எல்லாரும் முக்கியமானவர்கள். இங்கே வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு செங்கல், இந்த ஆலயத்திலே வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு கல், அல்லது இந்த ஆலயத்திலே வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு மரம், ஒவ்வொன்றிலும் இந்த பங்கிலே உள்ள அனைத்து மக்களும் தெரிய வேண்டும். இங்கே உள்ள சிறுவர்களாக இருக்கலாம், இங்கே உள்ள இளைஞர்களாக இருக்கலாம், இங்கே உள்ள முதியவர்களாக இருக்கலாம், இந்த பங்கிலே உள்ள பங்கு பேரவையாக இருக்கலாம், இந்த பங்கிலே உள்ள மனிதர்கள் ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களே இந்த ஆலயத்திலே பதிய வேண்டும். அந்த அளவுக்கு நாம் ஈடுபாட்டோடு இந்த பணியை செய்ய வேண்டும். எனவேதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் அருமையான ஒரு உவமை நமக்கு சொல்லப்படுகிறது. திராட்சை செடி உவமை. நான் திராட்சை செடி, நீங்கள் அனைவரும் அதன் கிளைகள். எனவே இணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும். எனவே இந்த பணியை செய்கின்ற பொழுது நீ பெரிதா நான் பெரிதா, இந்த வேற்றுமைகள், பாகுபாடுகள், பகைமைகள் இவைகளெல்லாம் இல்லாமல் ஒரு உறவோடு ஒற்றுமையோடு இணைந்து செய்ய வேண்டும். இயேசுவில் நிலைத்திருந்து செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவேதான் இன்றைய வாசகத்திலே அருமையாக சொல்லப்படுகிறது, நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். எனவே இந்த செடியோடு அந்த கொடிகள் அனைத்தும் இணைந்திருக்கின்ற பொழுது, ஒட்டி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அது மிகுந்த பலனை தரும் என்று நமக்கு கற்றுத் தருகின்றார் அன்புக்குரியவர்களே. எனவே இன்றைக்கு இந்த ஆலயத்திலே அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது, இந்த அடிக்கல் நம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நற்செய்தியிலே சொல்லுவதை போல அந்த அன்பு கட்டளையினுடைய ஒரு வெளி அடையாளம் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த அன்பு கட்டளையினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த அடிக்கல், அடித்தளம் இருக்கின்றது. எனவே ஒரு அன்பு சகோதர குடும்பமாக இணைந்து இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். இந்த சேரிக்கடை பங்கிலே வருகின்ற வாழ்கின்ற நாம் அனைவரும் ஒரு கூட்டம் அல்ல, ஒரு கும்பல் அல்ல, மாறாக நாம் குடும்பம். எனவே குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது சேர்ந்து வருவதோடு நிற்பது அல்ல, மாறாக சேர்ந்து வாழ்வதில்தான் அன்புக்குரியவர்களே அர்த்தம் இருக்கின்றது.
இயேசுவில் நிலைத்திருந்து இணைந்து வாழுகின்ற ஒரு அன்பு குடும்பமாக. எனவே இந்த பணியை நாம் தொடங்குவோம். அந்த அன்பு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மேலான அருள் கொடைகளால் நிரப்புவார். இன்றைக்கு எவ்வளவு ஆர்வத்தோடு நம்ம ஒவ்வொருவரும், நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய அன்பியங்களும் இந்த தலத்திருவையும் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதே போல அதே ஆர்வத்தோடு நாம் அனைவரும் இறுதி வரை இணைந்து உழைத்து இந்த அருமையான பணியை நாம் செய்ய முன்வருவோம். நம்முடைய பாதுகாவலர் மேலான அருள் கொடைகளால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாதுகாவலர் புனித பேதுரு அவருடைய ஆசீரால் அருள் வரங்களால் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் காத்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவருடைய பரிந்துரையால் நாம் நிறைவான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள இந்த புனித திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் நம்முடைய மன்றாட்டுக்களை இப்பொழுது நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று கற்பிக்கும் அன்பு இறைவா, அன்னையாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எம் ஆயர் ஆல்பர்ட், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஒருவர் மற்றவருக்கு ஊக்கமூட்டும் உண்மை அன்பின் சாட்சிகளாகவும் சக்திகளாகவும் செயல்பட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனித நேயமும் உமது விழுமியங்களான அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் நிறைந்திருக்கும் எம் அன்பு இறைவா, இன்று இந்த பெருவிழா பலியில் பங்கெடுக்க முடியாமல் வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் கல்விக்காக உழைப்பிற்காக சென்றிருக்கும் அன்பு பிள்ளைகள் மற்றும் நோயினாலும் பலவித பிரச்சனைகளினாலும் இல்லங்களில் இருக்கும் மக்களை கரம் தந்து மன்றாடுகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரது தேவைகளை நிறைவேற்றி உமது அரவணைப்பில் வைத்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, புதிய ஆலயத்துக்காக அடித்தளம் இடப்பட்டிருக்கும் இந்நாளில் உம்மை தேடி வருகை தந்திருக்கும் மக்களை ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் அன்னை மரியாள் உன்னோடு ஒன்றிந்து திருக்குலத்தை நிறைவேற்றினீரோ, அதை போன்று நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உமது திருவுளமாக்கிய இப்புதிய ஆலய பணிகளை இணைத்து நிறைவேற்றும் நல்ல உள்ளங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரான எங்கள் இறைவா, புனித பேதுரு பங்கு சமூகம் புதிய ஆலயம் கட்ட முயற்சி எடுக்கும் அளவுக்கு முன்னேற்ற பாதையில் செல்ல காரணமாயிருந்து உழைத்த முன்னாள் பங்கு தந்தையர்களையும் எங்கள் முன்னோர்களையும் ஒவ்வொரு உறவுகளையும் நினைத்து பார்க்கின்றோம். அவர்களுக்காக ஜெபிக்கவும்
அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நீரே கொடுத்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு பக்தியோடு மௌனமாக வேண்டுவோம். வல்லமையுள்ள எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இடத்திலே வேண்டி கேட்கின்ற எங்களுடைய எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவிசாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக இதை உனக்கு தருவேன். இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. எதையே நான் உனக்கு அளித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவானந்து. தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை இறைவா. தந்தை 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக தாழ் பணிகின்றேன். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை இறைவா. தந்தை 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று.
கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. வரவு வந்து எனையே நான் உமக்களிக்கின்றேன், வரவு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதை பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தை 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. எதையே நான் உனக்கு அளித்தேன் இறைவா என்று, எதையே நான் உனக்கு அளித்தேன் இறைவா என்று. குருமாத்தி உனதாகும் தலைவானது. தந்தை 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. அன்புக்குரியவர்களே, என்னுடையது உங்களதுமான இப்பலி நம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்பு கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் பேதுரு பவுல் என்னும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக
என்றும் எம் மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகு எங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அன்பு ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர்,
ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்
அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வழிப்பதாக. உயிரான உறவே, உருவாக்கும் மதியே, ஒளியேற்றும் என் வாழ்வே, உயிரூட்டும் உணவே, வழிகாட்டும் விழியே, உருவாக்கும் உணர்ந்தாகவே. உயிரான உறவே, உருவாக்கும் மதியே, ஒளியேற்றும் என் வாழ்வே, உயிரூட்டும் உணவே, வழிகாட்டும் விழியே, உருவாக்கும் உணர்வாகவே. உன்னை காண்பது மகிழ்வானது, உன் கரம் தோற்பது என் வலுவானது. உயிர் வாழ்வது மிக அழகானது, உன் பணி வழியாக மக்களினங்கள் ஆசி பெறும் என ஆபிரகாமுக்கு முன்னுரைத்த இறைவா, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் என்னும் கருப்பொருளில் 2025 யூபிலி ஆண்டை கொண்டாடும் நாங்கள் உமது ஆசீரை நிறைவாக பெறவும், அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு போன்ற நற்குணங்களில் வளர எமக்கு வழிகாட்டவும், எம்மை வழிநடத்தி செல்லவும் நீர் எமக்களித்த திரு அவையின் இறை பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருக்காகவும் நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்லி பாடுகிறேன் காதம், உன் அன்பாலே உருவானதா. எம் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று கூறிய இயேசுவே, எமக்குள் புதிய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி எம் அருள் தந்தை, இணை பங்கு தந்தை, பங்கு பெறவை மூலம் ஆலயம் கட்டுமான பணிகளுக்கு தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளவும், அதன் பயனாக இன்று இந்த அடிக்கல் நாட்டும் விழாவை சிறப்பிக்க செய்தமைக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்லி பாடுகிறேன் காதம், உன் அன்பாலே உருவானதா. நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் என்னும் இறை வார்த்தைக்கேற்ப நம்மை கத்தோலிக்க திரு அவையின் அங்கத்தினராக குடும்பமாக வாழச் செய்து, பெற்றோர், பெரியோர், இளையோர் என உறவுகளை தந்து எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் விடுவித்து, ஏழ்மை, நோய்கள், இழப்புகளில் ஆறுதலாக உடனிருந்தமைக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்லி பாடுகிறேன் காலம், உன் அன்பாலே உருவான ராகம்.
நன்றி சொல்லி பாடுகிறேன். சீரிக்கிடை தூய பேதுரு இறை சமூகம் மட்டற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவோடும் இந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். கடந்த நாட்களில் இந்த ஆலயத்திற்கான அடிக்கல் இந்த நாட்டு விழாவை நாம் எப்படி சிறப்பிக்கிறோம் என்பதை குறித்து சிந்தித்த போது இதற்கான இந்த விழாவிற்கான இந்த புதிய ஆலயத்திற்கான ஒரு அடிக்கல், ஒரு எண்ணத்தை உருவாக்கியது நம்முடைய பங்கினுடைய கடந்த பங்கு பேரவை. கடந்த பங்கு பேரவை அந்த உறுப்பினர்கள் நிர்வாகியுடைய எண்ணங்களில் கருக்கொண்ட அந்த எண்ணம் அந்த நாட்களில் நமக்கு முறையான அருள் தந்தையர்கள் இங்கு இல்லாமல் போனது ஒரு நிகழ்வாக இருக்கிறபடியினால் அது எண்ணம் தொடர்ந்து அடுத்த பங்கு பேரவை உருவாகிய அந்த காலகட்டத்தில் புதிய நிர்வாகம் அதை முன்னெடுக்கிறது. கடந்த பங்கு பேரவை தொடங்கி வைத்த அந்த பணியை புதிய பங்கு பேரவை நிர்வாகம் முன்னெடுக்கிற போது அன்பானவர்களே, எல்லாருடைய ஒருங்கிணைந்த எண்ணமாக புதிய ஆலயத்தை நாம் கட்டுவோம் என்ற ஒரு எண்ணம் நம்ம எழுந்தபோது எல்லாருடைய எண்ணங்களிலும் எண்ணங்களை பிரதிபலிக்கிற விதமாக எல்லாருடைய வீடுகளுக்கும் ஒரு ஸ்லிப்பு கொடுத்தோம். உங்களுடைய பெயர், அந்தியம், புதிய ஆலயம் கட்ட வேண்டுமா வேண்டாமா, வேண்டுமென்றால் உங்களுடைய பங்களிப்பு தொகை எவ்வளவு என்றெல்லாம் உடைய ஒரு கருத்து கணிப்போடு நாம் இதை தொடங்கினோம். கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பேர் நாம் இதை கட்டுவோம் என்று முன்வந்த போதுதான் இதை பங்கு பேரவை சரி கட்டுவோம் என்கிற முடிவிற்கு நாம் தள்ளப்பட்டோம். எனவே இந்த நாளை நாம் எப்பொழுது சிறப்பிக்கலாம் என்று நினைத்த போது இன்று தூய பேதுரு பவுல் என்னும் திருத்தூதர்களின் பேராலய அடிக்கல் பீட நேர்ந்தளிப்பு விழாவில் நம்முடைய தூய பேதுரு ஆலயத்திற்கான அடிக்கல்லை நாட்டுவது அது தகுதி என்பதை நாம் கருத்தில் கொண்டோம். பங்கு பேரவை அதை நமக்கு முன்னெடுத்தது. இந்த நாளில் நாம் இதை சிறப்பிப்பதற்காக நம்முடைய அன்பு ஆயர் அவர்களை நாம் அணுகினோம். அன்பானவர்களே, இன்று காலை தொடங்கிய பணி இப்பொழுது இங்கு வருகிறது வரை நிறைய பணிகள். காலையில் மீட்டிங், ஒரு அடுத்த மீட்டிங், திருப்பி நாஞ்சல் கல்லூரியுடைய போர்டு மீட்டிங், களிக்காவளையில் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு உரிய நேரத்தில் நமக்கு ஒத்துக்கொண்டதைப் போலவே நம்முடைய இந்த ஆலய பேதுரு ஆலய புதிய ஆலயத்திற்கான அந்த அடிக்கல்லை நாம் அர்ச்சிப்பதற்காக நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். மேதகு ஆயர் அவர்களே, உங்களுடைய வருகையால் இந்த தல திரு அவை மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறது. தாங்கள் இந்த மறை மாவட்டத்தின் பணிப்பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதிக்கு, இந்த ஆலயத்திற்கு வருவது இது முதல் முறை. எனவே முதல் நாளிலேயே நீங்கள் இந்த புதியதொரு ஆலயத்திற்கான புதிய ஆலயத்திற்கான இந்த அடிக்கல்லை நாட்டுகிற போது நாங்கள் பெரும் மகிழ்வு கொள்கிறோம், மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த இறை சமூகத்தின் சார்பில் நாங்கள் உங்களுக்கு நன்றியின் கரங்களை குவிக்கிறோம். உங்களை பணி சிறக்க உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பானவர்களே, இதை மிகப்பெரிய விழாவாக நாம் எடுக்கவில்லை. மிக நம்முடைய மக்கள் மட்டும்தான், வேறு யாரையும் நாம் புதிதாக அழைக்கவில்லை. ஆயினும் இந்த மண்ணினுடைய மைந்தர் அருள் தந்தை பெஞ்சமின் அடிகளார் அவர்கள், தந்தை அவர்கள் மக்கள் மைய பணியை முன்னிறுத்துகிறவர்கள். எந்த பங்கிலெல்லாம் இறைப்பணி ஆற்றினார்களோ அந்த இடங்களிலெல்லாம் மக்களை கட்டி எழுப்பி ஒரு இறை நம்பிக்கையாளர் கூட்டத்தை உருவாக்கியவர்கள். அன்பானவர்களே, இதற்கு இப்பொழுது அவர்கள் நம்முடைய அண்மையில் இருக்கிற கூட்டமாவு பங்கு பணியாளராகவும் முழகுமூடு வட்டார வங்கிகளின் மேலாண்மை இயக்குநராகவும் இதற்கு முன்னதாக வேங்கோடு மறைவட்டத்தின் முதன்மை அருள் தந்தையாகவும் மிகச் சிறப்பாக பணியை முன்னெடுத்தவர்கள். அத்தகைய ஒரு நல்ல ஒரு தந்தை இந்த மண்ணின் மைந்தர் என்பதில் நாம் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். தந்தை அவர்களே, உங்களுடைய வருகையால் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களுக்கும் இந்த இறை சமூகத்தின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரைத்தாக்குகிறோம். எல்லாவற்றிலும் நண்பா என்று தொலைபேசி அழைத்தவுடன் அழைக்கிறவர் தந்தை ரிச்சர்ட். அவர் இது மண்ணின் மைந்தரா அது மண்ணின் மைந்தரா என்றால் ரெண்டிற்கு மண்ணின் மைந்தர், ரெண்டுக்கு நடுப்பட்ட பகுதியில் தான் இருக்கிறார். இந்த பங்கும் சேருவார், அந்த பங்கும் சேருவார். அது நமக்கு மண்ணின் மைந்தர் என்கிற போது பொது
நம்முடைய பங்கு, நம்முடைய மண்ணின் மைந்தர். எல்லா காரியங்களிலும் உடனிருந்து எல்லா நிகழ்வுகளிலும் நாம் அழைக்கிற போதெல்லாம் பெருமகிழ்வோடு வருகிறவர். தந்தை அவர்கள் நான் பணியாளராக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்தான் அவர் திருநிலைப்படுத்தப்பட்டார். அவர் சென்ற எல்லா பங்குகளில் முதல் பங்கு அம்சி என்று நினைக்கிறேன். அந்த பங்கில் அந்த மணியாரன் குன்று என்றுதான் பெயர், அந்த குன்றின் மேல் அழகான ஒரு ஆலயத்தை வடிவமைத்தவர். அதற்கு பிறகு இதயபுரத்திற்கு வந்தார். நான் அப்பொழுது களிக்காவலையிலிருந்து மிக அழகான ஒரு ஆலயம் அங்கும் அவர் கட்டி எழுப்பினார். அதற்கு பிறகு மார்னிங் ஸ்டார் சென்றார், அந்த கல்லூரியினுடைய தாளாளராக. அதற்கு பிறகு அங்கிருந்து ட்ரினிட்டி ஸ்கூலினுடைய தாளாளராகவும் திக்குறிச்சி பங்கின் பணியாளராகவும் இருக்கிற போது கல்லுப்பாலத்தில் அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அதற்கு பிறகு இப்பொழுது அவர் நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை திருத்தலமாகிய நட்டாலத்தில், அதுவும் பங்கு தான், நம்முடைய பங்கு தான் கிட்டத்தட்ட, அது எழுகதான். அந்த பங்கு திருத்தலத்தினுடைய வளர்ச்சியில் தன்னை கரைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். தந்தை அவர்கள் பணியேற்ற அந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சி நாம் வியந்து பார்க்கிற அளவிற்கு தந்தை அவர்கள் புனரமைத்திருக்கிறார்கள், கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அதோடு மறைமாவட்ட தொடர்பிதழாகிய புதிய தேடல் பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களை அண்மை 4-5 நாட்கள் முன்னுதான் முதலே சொல்லியிருந்தேன். வரணும்னு சொன்னது ஒரு 4 நாள் தான் இருக்கும். வரணும்னு சொன்னேன், நண்பா வருகிறேன் என்று சொன்னார்கள். உரிய நேரத்தில் வந்த தந்தை அவர்களே, உங்களுடைய வருகையால் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திரு அவையின் சார்பில் உங்களுக்கு நன்றியின் கரங்களை குவிக்கிறோம். அன்பானவர்களே, ஆயரோடு இணைந்து பயணிப்பவர்கள் ஆயரின் தனி செயலர் தம்பி ஷெபின். எனக்கு ஒரு 8 ஆண்டுகள் அவர் பிரதராக இருக்கிற போதே தெரியும். இருந்தாலும் ஆயருடைய செயலராக இருக்கிற போது ஒரு உரிமையோடு அவருடைய பேசுகிற போது எல்லா காரியங்களையும் எந்த நேரமும் முகச்சொலிக்காமல், என்னை பொறுத்தவரை திருப்பி அடிச்சுட்டே இருப்பேன், பல முறை அடிச்சுட்டே இருப்பேன். அதை முகச்சொலிக்காமல் எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்டு அந்த ஆயரோடு எல்லாம் அந்த பணி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிற தந்தை ஷெபின் வந்திருப்பதில் மிக மகிழ்ச்சி. தந்தை அவர்களே, உங்களுடைய வருகையால் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியின் கரங்களை குவிக்கிறோம். அன்பானவர்களை, கடந்த ஓராண்டாக நம்மோடு பயணித்தவர்கள் அருள் தந்தை ஜாக்சன். மறை மாவட்டத்தினுடைய ஒரு பிரஸ் ஒன்று நமக்கு உண்டு, தேடல். கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக மறை மாவட்டத்தை செயலாற்றியது. யாருக்கும் அது எங்கே இருக்கிறது என்று தெரியாது. சென்றாலும் அதில் பெரிய அளவு அவர்கள் ஒரு பொருளை கொடுக்குற, ஒரு பிரிண்டிங் கொடுக்குற போது யாரும் நிறைவடைவதில்லை. கடந்த ஓராண்டு நம்மோடு பணியாற்றிய நாட்களில் தான் ஆயர் அவர்கள் என்னிடமும் கேட்டார்கள், அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சந்தோஷமாக கொடுங்க அப்படின்னு சொன்னோம். நான் ஆயர்கிட்ட ஒரு வேண்டுகோள் கூட வைத்தேன். ஆயர் அவர்களை 2 ஆண்டுகளுக்கு நீங்கள் அவரை பங்கு கொடுக்காதுங்கன்னு கூட சொன்னேன். 2 ஆண்டு தனியாக விடுங்க தம்பி, அதை மிக சிறப்பாக மறை மாவட்ட இந்த பகுதியில் மிகச்சிறந்த ஒரு பிரஸாக அதை உயர்த்தி காட்டுவார் என்று ஆயரிடம் ஒரு கோரிக்கை கூட வைத்தேன். ஆனால் நமக்கு அருள் தந்தையருடைய ஒரு குறைவு உண்டு. எனவே வட்டத்தில் ஒரு சிறிய பங்கையும், சிறிய பங்கு அது ஒரு பெரிய பங்கு தான் கொடுத்து நம்முடைய மறை மாவட்ட அந்த தேடல் பத்திரிகையில் அந்த பிரஸ்ஸை மிக உயர்த்துகிற ஒரு பணிப்பொறுப்பை செய்கிறார். அன்பானவர்களே, அதில் கடந்த ஒரு ஆண்டாக நானும் அப்பப்போ போய்விட்டு இருக்கிறேன். அதோடைய வளர்ச்சியை நாம் எண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு உயிரும் மூச்சுமாக அதில் கிடந்து உழைக்கிற ஒரு அருள் தந்தையார். அடிக்கடி ஜெரோண்ட சொல்லுவேன், அவர் மாடு போல வேலை செய்கிறான், சாப்பிட்றது கிடையாது. அதில் ஒரு எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு வடையும் ஒரு டீயும் தான். இங்கே என்கிட்ட இருக்கிற நேரம் அப்படி தான். மத்தியானம் ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன், சாப்பிடவா அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு அங்கேயே 1:30-2 மணி வரைக்கும் அங்கே இருப்பார். சாப்பிடவான்னு சொன்னப்போ தான் சாப்பிட வருவார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வடையும் டீ தண்ணியும் தான், வேறு ஒன்று சாப்பிட்றதில்லை. அந்த அளவிற்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு கொடுக்கப்பட்ட பணியை அவ்வளவு சிரமம் மேற்கொண்டு மறை மாவட்டத்தின் பணி மேலானது என்பதை உணர்ந்து செயலாற்றுகிற அருள் தந்தை ஜாக்சன் இங்கே வந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. தந்தை அவர்களே, உங்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகிறேன். மே மாதம் நம்முடைய விபிஎஸ் நடந்தது. நமக்கு ஒரு மாதம் நம்மோடு தங்கி பணியாற்றிய அருள் சகோதரர் திருத்தொண்டர் ராபின் தம்பி அவர்கள் இப்பொழுது வேங்கோடு பங்கில் திருத்தொண்டராக பணியாற்றுகிறார்கள். வந்தவுடன் ஃபோன் பண்ணாங்க, சாமி நாங்கள் வந்துட்டேன், எனக்கு வேங்கோடில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தவுடன் ஃபோன் பண்ணார். அப்படி சொல்லி, தம்பி
நம்மளுடைய நீங்கள் பணியாற்றின இடம் 1 மாதம் தான் இருந்தீங்க. ஆனால் எல்லாரையும் அவருக்கு தெரியும். அந்த அளவிற்கு நீங்கள் அழகாக ஈடுபட்டார்கள். முடிந்தால் வாங்க என்று சொன்னேன். கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி தம்பி ராபின் அவர்களும் இங்கே நம்மோடு இணைந்து நம்ம இந்த பலியில் கலந்திருக்கிறார்கள். தம்பி ராபினுடைய வருகையினாலும் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தந்தை அவர்களே, அருள் சகோதரர் அவர்களுக்கு, திருத்தொண்டர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியின் கரங்களை குவிக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய இணைத்தந்தை உங்களுக்கு தெரியும், எல்லா காரியங்களையும் நம்மோடு இணைந்து பயணிக்கிறவர்கள். நன்றி சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் நாம் நன்றி கடன் படுகிறோம். இன்னைக்கு அவருக்கு நாளை அவர் காலை தஞ்சாவூரில் இருக்கணும். அவருடைய எல்லா அருள் தந்தையருடைய மீட்டிங் உண்டு. இருந்தாலும் அவர் போயிருக்கணும். இப்போ இருந்தாலும் நம்முடைய பங்கு பணியாற்றுகிற பணித்தளத்தின் ஒரு முக்கிய நிகழ்வு. அதை முடித்துவிட்டு உடனடியாக அவர் பயணிப்பார். அந்த அளவிற்கு நம்மோட ஈடுபாடும் ஒரு கரிசனையும் மதிப்பும் கொண்ட தந்தை ஜெரோன் அவர்களுக்கும் நாம் நன்றி கடன் குவிக்கிறோம். நன்றி. சரியா? அன்பானவர்களே, இந்த நிகழ்வை நாம் முன்னெடுக்கிற போது எல்லா காரியங்களிலும் பொறுமையோடு கருத்துக்களை பகிர்ந்து எல்லா பணிகளையும் முன்னெடுப்பது நம்முடைய பங்கு பேரவை. என்னென்ன சிந்தனைகளை கொடுக்கிறோமோ எல்லாவற்றையும் உள்வாங்குவார்கள். எதையும் பெரிய அளவு வேண்டாம் என்று சொல்லுவது இல்லை. எல்லாவற்றையும் உள்வாங்கி இந்த நாள் மிகச் சிறப்பாக நமக்கு அமைய உறுதுணையாக இருந்த சேரிக்கடை தூய பேதுரு, திருத்துதர் பேதுரு இறை சமூகத்தினுடைய இந்த அருள்பணி பேரவை நிர்வாகிகள், குறிப்பாக துணைத் தலைவர் பிரான்சிஸ், செயலர் திருமதி கலா, பொருளாளர் திருமிகு சிறில், துணை செயலர் திருமதி உஷா ஜான் ஆகிய அந்த 4 பேருடைய அந்த வழி நடத்துதல், எல்லா உறுப்பினர்களுடைய செயல்பாடு, இதனுடைய விளைவுதான் இன்றைய இந்த புனிதமான நிகழ்வு. எனவே இந்த ஒரு கூட்டியக்க திருவை என்று சொல்லுகிற போது நாம் உண்மையிலே ஒன்றாக இணைந்து பயணிக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு காட்டி நிற்கிறது. எனவே பங்கு பேரவை நிர்வாகிகள், அதனுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரைத்தாக்குகிறேன். அதே போன்று அன்பானவர்களே, கடந்த ஓராண்டாக இதோடு பயணித்த அந்த பங்கு பேரவை, அதனுடைய துணைத் தலைவர் ஆலன், திருமிகு ஆலன், பிறகு செயலர் யாரு பிரேமா ஆசிரியர் வந்திருக்கிறாங்களாங்க இல்லை, பொருளாளர் திருமிகு ஜஸ்டின், அதே போல எல்லா உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி கடன் படுகிறேன். ஏனெனில் இந்த காரியத்தை முன்னெடுத்தது அவர்கள்தான், திட்டமிட்டது அவர்கள்தான், எல்லாவற்றையும் கட்டி முடிக்க வேண்டும் ஆவல் கொண்டது அவர்கள். ஆனால் ஒருவேளை அந்த காலத்தின் சூழல் ஒருவேளை அப்படியாக அமைந்திருந்தது. எனவே இந்த புதிய ஆலயத்திற்கான எண்ணத்தை கருக்கொண்டு இந்த எண்ணத்தை எல்லாம் செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக உறுதுணையாக இருந்த முன்னாள் பங்கு பேரவை நிர்வாகிகளையும் முன்னாள் பங்கு பேரவை அனைத்து அந்த உறுப்பினர்களையும், ஏனெனில் நான் ஓராண்டு அவர்களோடு பயணித்திருக்கிறேன், அவர்களுக்கும் மனதார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, சிறப்பாக நன்றிக்குரியவர்கள் அன்பிய ஒருங்கிணையும் பக்த சபை இயக்கங்கள் மற்றும் இந்த நம்முடைய பங்கில் உள்ள எல்லா இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாருக்கும் இந்த காரியங்களை சொல்லுகிற போது நான் தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் சந்தித்து சொல்லவில்லை. ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி தான் சொன்னேன். எல்லாரும் நாம் வரணும். அன்பானவர்களே, கடவுள் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஏனெனில் திருப்பாடல் 127 ஒன்று சொல்லுகிறது, ஆண்டவரே வீட்டை கட்டினாதன்றி கட்டுகிறவன முயற்சியெல்லாம் வீணாய் போகும். ஆண்டவரே நகரை காத்தாலன்றி அதை கண்விழித்து காக்கிறவன் முயற்சியும் வீணே என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் இந்த நாளில் இந்த 5 மணி வரைக்கும் மழை உண்டு. அதற்காக வேண்டிய அந்த கல் வச்சுக்கிற இடத்துல கூட ஒரு கொடையை கட்டி வச்சிருப்பாங்க. அது ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த துணி நனையக்கூடாது என்று சொல்லி, அதை பார்த்தா வித்தியாசமாக தெரியும். அப்போ அந்த அளவிற்கு இருந்த ஒரு நேரத்தில் 5 மணி வரைக்கும் பெய்த மழை இப்பொழுது மழை இல்லை. பூசு நேரம் லேசாக தூத்துச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மழை இல்லை. கடவுள் அழகாக பாதுகாத்தார். எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்தார். எல்லா அன்பிய மக்களும் எல்லாரும் நாம் ஒன்றாய் ஒரே குடும்பமாய் கலந்து வந்திருக்கிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு மனோகரன் அவர்கள்
இந்நாள் பஞ்சாயத்து தலைவர் திருமதி செல்வராணி அவர்களும் அவருடைய கணவர் திருமிகு செல்வராணி ஒரு எழும்பி நில்லுங்களா. அவர்கள் நம்முடைய பஞ்சாயத்து தலைவர். அவர்களை மனதார பாராட்டுவோம், வரவேற்றுக் கொள்வோம். சகோதரி வந்தல் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களுடைய உதவியும் எங்களுக்கு தேவை. எல்லாவற்றையும் நீங்கள் உடனிருப்பீர்கள் என்பதை உங்களுடைய வருகை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. இந்த இறை சமூகத்தின் சார்பில் உங்களுக்கு மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, சிறப்பாக இன்னொரு நன்றிக்குரியவர்கள் கான்ட்ராக்டர் கிரகோரி. அவரை நான் பிரித்து பார்ப்பது இல்லை. மிக எளிய மனிதர். எந்த நேரமும் ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்களா, பார்த்துக்குங்க. அவர் தான் நம்முடைய மறைமாற்றத்தில் பெரிய பெரிய பணிகளை முன்னெடுக்கிறவர். அவர் நம்முடைய டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி நாம் அர்ச்சிக்க இருக்கிற நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய 1000 பணியும் அவர் செய்த பணிதான். அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை விட நம்முடைய முதிய குருக்கள் தங்குகிற இல்லம், அதுவும் அவருடைய பணிதான். மிகப்பெரிய பணிகளை எல்லாத்துக்கும் ஒரு அச்சாணியாக இருப்பது அவருடைய பங்கில். அவர் கட்டியிருக்கிற ஆலயம், பெரிய ஆலயத்தை கட்டி முடித்தவர். இதுவரைக்கும் வந்திருக்கிறார். நான் 2-3 நாள் கேட்டேன், நம்ம இவ்வளவு வேலை செய்திருக்கிறீங்க, இந்த பிளான் எல்லாம் போட்டு ஏதாவது காசு எல்லாம் பார்த்துக்கலாம் ஃபாதர், எல்லாம் இருக்கட்டும் ஃபாதர். அவர் ஒரு கான்ட்ராக்டர் என்றோ அல்லது இன்னொரு பங்கை சார்ந்தவர் என்றோ அவர் என்றுமே கருதியதில்லை. இந்த சேரிக்கடையின் ஒரு உறுப்பினராக இதுவரைக்கும் உள்ள எல்லா பணிகளையும் முன்னெடுத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் சகோதரர் கிரகோரி அவர்களுக்கு மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் இறை சமூகத்தின் சார்பில் நான் கூறிக்கொள்கிறேன். அன்பானவர்களே, ஓகே, நன்றி. அன்பானவர்களே, இன்னும் சிறப்பாக நன்றிக்குரியவர்கள் அவரோடு உழைக்கிற பணியாளர்கள் உண்டு. தம்பி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு முறை கூட நன்றி கூறிக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய அருள் சகோதரிகள் ஐசிஎம் சிஸ்டர்ஸ், இங்கே உள்ள ஒரு 2வது ஒரு பங்கு தந்தையாக செயல்படுவது சிஸ்டர் ரோஸ்லின் தான். எல்லா காரியங்களும் உடனிருப்பார்கள். அதுபோன்று இன்னைக்கு அங்கே இருக்கிற நம்முடைய ஐசிஎம் சபை 3 சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய தாய் பங்கினுடைய பங்கு அருள் பணி பேரவை நிர்வாகிகள், துணைத் தலைவர் திருமதி அமுதா ஆசிரியை, செயலர் திருமிகு கிறிஸ்டோபர், பொருளர் திருமிகு ஆல்பர்ட் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி கடன் படுகிறோம். கையில் கட்டுவோம். அன்பானவர்களே, இன்றைய வழிபாடு சிறப்பாக அமையணும். தம்பி ஆலன் கேட்டாப்புல ஒரு தபலை எடுத்துருமா ஃபாதர்? தபலை இல்லைப்பா, எல்லாம் நல்லா இருக்கணும். நமக்கு ஃப்ளூட் எடுங்க, நல்ல மிக்சர் நல்லா ஆப்ரேட் பண்ணணும். சகோதரர் அரசு சவுண்ட்ஸுடைய உரிமையாளர், அவர் சும்மா அவர் வேலைக்காரர் போல வந்து உட்கார்ந்துருக்கிறார். அரசு சவுண்ட்ஸுடைய உரிமையாளர், மிகப்பெரிய மனிதர். அவர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு பெரிய மியூசிக் ஜாம்பவான்கள் சாஜி, அதே போல் நம்முடைய தபலா வாஸ்தர் அண்ணன் சகோதரர் வில்சன் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் நம்முடைய கொயர் பாடிய ஆலன், நம்முடைய கொயர் உறுப்பினர்கள் மற்றும் இந்த இசை கலைஞர்கள் எல்லாருக்கும் மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொள்கிறேன். அன்பானவர்களே, ஃபோட்டோ கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் இந்த வந்த உடனே 4 குட்டீஸ் அதில் முன்ன நின்னாங்க. அதே போல் ஒரு 10-20 பிள்ளைகள் பூ போட்டு வரவேற்றீங்க. பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோருக்கும், ஏன்னா 3 பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்க வந்து அவங்கள உள்ள விடலை, அங்கே பிடிச்சி வச்சுருந்தாங்க. அங்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம் அந்த பெற்றோர் எடுத்துக்கொண்ட அக்கறை சிரத்தை. எனவே பெற்றோருக்கு மனதார நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அதே போல் 4 பிள்ளைகள் பிஷப் வந்தோடனே மோஸ்ட் வெல்கம் டியர் பிஷப் என்று சொல்லி குட்டீஸ் சின்ன பிள்ளைகள் பொக்கே கொடுத்து வரவேற்றாங்க. பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். இது யாருக்காவது நன்றி கூற தவறி இருந்தால் இது முடிந்த பிறகு அன்பானவர்களே நிகழ்ச்சி இப்படியாக இருக்கும். சென்று வாருங்கள். திருப்பதி முடிந்தவுடன் கொயர் நன்றி பாடு, இறுதி பாடு ஒரு அடியை பாடுவார்கள். அதற்குள்ளாக நாம் ஆலயத்திற்கு முன்புறம் நாம் இணைந்து கூடுவோம். இணைந்து கூடிய பிறகு அங்கே ஒரு தூய் ஆவி பாடல் இருக்கும். அதற்கு பிறகு ஆயர் அவர்கள் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லை, அந்த மூளைக்கல்லை மந்திரிப்பார்கள். மந்திரித்துவிட்டு அந்த கல்வெட்டை திறந்து வைப்பார்கள். இதுதான் நம்முடைய நிகழ்ச்சி நிரல். இதோடு அது முடிந்த பிறகு எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உண்டு மகிழ்ந்து செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிறகு முதல் முறையாக இன்று இந்த சேரிக்கடை பங்குக்கு வருகை தந்து இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக இறைவேண்டல் செய்து இன்று
நாம் கட்ட இருக்கின்ற புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லையும் அர்ச்சிப்பதற்கு கடவுள் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தார். இறைவனுக்கு நான் சிறப்பாக நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார பாராட்டுகின்றேன். இந்த சேரிக்கடை பங்கிலே மிக அருமையாக ஒரே குடும்பமாக இணைந்து நீங்கள் அனைவரும் அருமையாக வாழ்ந்து கொண்டிருப்பது பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுடைய பங்கு தந்தையிட்ட இந்த பங்கை பற்றி அடிக்கடி விசாரித்தது உண்டு. அதனால் அருமையான மக்கள், சிறப்பாக ஒரு புனித பணியை நீங்கள் தொடங்குகின்றீர்கள். எனவே இந்த புனித பணி மிக அருமையாக சிறப்பாக விரைவிலே நடந்தேறி நாம் வெகு விரைவில் இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு விழாவை கொண்டாட இறைவன் நமக்கு அருள் புரியட்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த புதிய பணிக்காகவும் நெஞ்சார நான் வாழ்த்துகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பணிக்காகவும் ஜெபிக்கின்றேன். எனவே இந்த நல்ல நாளிலே இங்கே வந்த பொழுது ஒவ்வொருவரும் நீங்கள் அன்போடு வரவேற்றீர்கள், உபசரித்தீர்கள். உங்களுடைய அன்பு, நட்பு, பாசம், உபசரிப்பு, ஜெபம் அத்தனைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு அருள்பணியாளர் ஜெரால்டு ஜஸ்டின் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்றவும் மக்கள் நாங்கள் பேதுரு, பவுல் என்னும் திருத்தூதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இத்திரு தூதர்களுடைய பாதுகாவலால் வழிநடத்த பெருகும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசிற்காக தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் திருமறையின் மூலைக்கல்லாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் உங்களோடு இருப்பதாக. எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகி என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சீயோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகிறேன், பரிசோதிக்கப்பட்ட கல், விலையுயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல்.
நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாகவும் கொண்டு திரு அவையை நிறுவினீர். இதோ உம் திருமகனின் பெயரால் இந்த அடிக்கல்லை நாட்டுகின்றோம், இதனை ஆசீர்வதி. திரு அவை நாடு வளர்ந்து இன்று எழில்மிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படும் புனித பேதுரு ஆலயம் உயர்ந்து உமது மக்களுக்கு பயன்படுவதாக. இந்த புதிய ஆலயம் உருவாக உழைக்க இருக்கின்ற அனைவர் மீதும் உமது ஆசியை நிறைவாக பொழிவீராக. இன்னல்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் இவற்றிலிருந்து இவர்களை காத்திடும். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும் தீயோனிலிருந்து எங்களை அருள் நிறைந்த மரியை மகிழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்களே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என்